மகாநதியில வந்து காவேரிய வந்து பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து. காவேரி எவ்வளோ சொல்லி எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் என்னடி பண்ணுவேன், அவங்க அக்கா கங்காவும், யமுனாவும் தான் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஸோ வந்துகிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ காவேரி வந்து எனக்கு இதெல்லாம் சேலை கட்டிட்டு வந்து நிற்கிறது, பூ வச்சுட்டு வந்து நிற்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமா க்ளீவேஜா இருக்கும். எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆ அதெல்லாம் அம்மா பார்த்துக்குருவாங்க. நீ வந்து அவங்க வந்தாங்கன்னா மட்டும் இரு. இதெல்லாம் உலகத்தில எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணுனாலே பாவங்க. உடனே சேலைய கட்டிட்டு பூவ வச்சுட்டு வந்து நின்றணும் போல இருக்கு. ஸோ எனிவே அதே மாரியும் வந்து நின்டாங்க காவேரி. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பொண்ண வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி பிடிக்காம இருக்கும் காவேரி மாரி ஒரு பொண்ண. மாப்பிள்ளையும் ரொம்ப வெட்கப்பட்டுட்டாரு. ஸோ நீங்க எங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு. நாங்க வந்து இப்போ போறோம். நாங்க போனதுக்கப்புறம் நீங்க வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீடு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் காவேரி பூவையெல்லாம் பிச்சு போட்டுட்டு, "இதெல்லாம் எனக்கு தேவையா? இதெல்லாம் யார் உன்னைய பண்ண சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான திட்டு திட்டுனாங்க அவங்க அம்மாவ. ஸோ எனிவே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. "இதில எதுவும் ட்விஸ்ட் வச்சு விட்டுறாதீங்கடா" அப்படிங்கிறது மாரி இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. யாரோட விஜய், காவேரி வந்து யாரோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.